வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இது வரைக்கும் இயல் 1ல தமிழ் சப்ஜெக்ட் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுல இயல் 1ல போயம் பார்த்திருக்கோம், பாடல்ல பார்த்திருக்கோம், லெசன்ஸ் நடத்தியிருக்கேன், உங்களுக்கு உரைநடை நடத்தியிருக்கேன். அடுத்தபடியாக விரிவானம் சிறுகதை துணைப்பாடம், அதுதான் இன்னைக்கு நான் பாடமா உங்களுக்கு எடுக்க போறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம் இது. இது வந்து இப்போ லாஸ்ட் இயர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கூட இந்த சிறுகதை தான் கேட்டிருந்தாங்க. அதனால நீங்க இந்த கதையை நல்லா உட்வாங்கிக்கிட்டு அதோட அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாவே சொந்தமா உங்க நடையிலேயே சின்ன சின்ன சப்டைட்டில் போட்டுட்டு எழுதுனீங்கன்னா டைமிங்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் மார்க் அழகா கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கதையை நல்லா உட்வாக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, அதனாலதான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். புயலிலே ஒரு தோணி. தோணினா கப்பல், சரிங்களா? கப்பலுக்கு வந்து பல பெயர்கள் தமிழ்ல இருக்குது. அதுல ஒரு பேர் தான் என்னது, தோணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோணிங்கனால அதை வந்து என்னன்னு சொல்லலாம், நாவாயின்னு சொல்லலாம், தொங்கான்னு சொல்லலாம். இதெல்லாம் கப்பலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். அப்படி அந்த கப்பல் வந்து புயல்ல படுகின்ற ஒரு பாட்டை, அது படுகின்ற ஒரு வேதனையை தான் என்ன பாடல் வேதனையை தான் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் ப சிங்காரம் அவர்கள் ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கிறாரு நமக்கு, சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். நுழையும் முன் இயற்கையின் அசைவு சீற்றமாய் ஊழி தாண்டவமாக மாறுகையில் எதிர் நிற்க இயலாமல் நாம் தவிக்கிறோம். இயற்கைக்கு முன்னாடி அதோட அசைவுகள் மட்டும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம தாண்டவம் தான் ஆடணும். அது மாறுகையில நமக்கு அது எதிர நிக்குமான்னு கேட்டா நிக்காது. அதை கண்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு தவிப்பு நமக்கு ஏற்படும் இல்லையா? அது மாதிரிதான் கடலில் கப்பலை சுருட்டி செல்ல எத்தனிக்கும் புயலின் பெருங்காட்சியை படம் பிடித்து காட்டுகிறது இக்கதை. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இயற்கையோட மோத முடியாம கடல்ல ஒரு கப்பல் வந்து நிறைய கப்பல்களையும் சுருட்டி செல்லும் போது ஒரு கப்பல்ல இருந்துகிட்டு இந்த பாடத்துல உள்ள பாண்டியன்ங்கிற ஒரு கேரக்டரை வந்து அதை பார்த்து வேதனைப்படுகின்ற ஒரு காட்சியை தான் இங்க நம்ம படம் பிடித்து காட்டுகிறார் ஆசிரியர் ப சிங்காரம். புயலின் சீற்றத்தையும் அதன் வெறியாட்டத்தையும், புயலோட சீற்றம் எவ்வளவு வேகமா இருக்கும், அதோட வெறி ஆட்டம் தாண்டவம் ஆடுதான், அந்த அளவுக்கு இருக்குதான். கப்பலின் தத்தளிப்பையும், கப்பல் வந்து அதுல தத்தளிக்குதான் கடல்ல. பயணிகளின் அச்சத்தையும், அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பயணிகளா நாம இருந்துகிட்டு எவ்வளவு வேதனைப்படுவோம், அச்சனா பயப்படுவோம். இந்நெடுங்கதையின் மொழி வீச்சு, அதாக நெடுங்கதையா ஒரு மொழி வீச்சா சொல்லப்பட்டிருக்குது. கண் முன்னே நம்ம நிறுத்திக்கிறதாம். அந்த காட்சியை நம்ம எப்படி கண் முன்னே நிறுத்தி காட்டுனா எவ்வளவு அழகா இருக்குமோ அததான் இந்த கதை வெளிப்படுத்தும். மொழியின் ஆற்றலை உணர்ந்து வியப்பும். அது அழகிய மொழி நடையில ப சிங்காரம் அவர்கள் புயலிலே ஒரு தோணி மூலமாக நமக்கு விளக்குகிறார். இப்ப நம்ம கதைக்குள்ளார செல்லலாம். புலம்பெயர்ந்த தமிழர்களில் இந்நூல் ஆசிரியரான ப சிங்காரமும் ஒருவர். இந்த ஆசிரியரை பத்தி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு புலம்பெயர்ந்த ஒரு தமிழர் தான். இவர் எங்க செல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது புலம்பெயர்ந்ததுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறது. இந்த நாட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நாங்க ஒரு தமிழரா நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து புலம்பெயர்ந்த தமிழர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில உள்ளவர் தான் ப சிங்காரம் அவர்கள். அவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட், அவர் பார்த்த காட்சி, இதைதான் பாடமா ஆக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்றாருன்னா, இவர் இந்தோனேஷியாவில் இருந்த போது, இந்தோனேஷியாங்கிற நாட்டுக்கு சென்ற போது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்துச்சு. ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடும் கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம். அவர் என்னன்னா, அவர் நேரடியா சில கண்டு அனுபவிச்ச காட்சிகளையும் சில கற்பனைகளோடு கதையை அமைச்சு நமக்கு என்ன பண்றாரு, புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம்னா இந்த நாவலை நமக்கு படைச்சு காட்டியிருக்கிறாரு. பாண்டியன் இப்புதினத்தின் கதை நாயகன். அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் நேமும் கொடுக்குறாரு. இந்த மெயின் நாயகன் யார், இந்த கதையோட மெய் கருவா இருக்கக்கூடிய நாயகனோட பேர் என்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பாண்டியன். அவர் வந்து இப்புதினத்தோட ஒரு கதை நாயகனா இருக்கிறாரு. அவன் கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும் தான் இக்கதை பகுதி. என்னதான் ஆசிரியர் இது கண்ட காட்சியை சொல்லப்பட்டிருந்தாலும் நாம இங்க யார சொல்லணும், பாண்டியன்கிற கேரக்டரை மையப்படுத்தி பாண்டியனே அந்த கப்பல்ல இருந்து அந்த பார்த்து சம்பவங்களை நாம கதையா ஆக்க போறோம். கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறந்து விட்டது. நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, நல்ல வெயில் எப்படி கொளுத்துது பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது அப்படியாப்பட்ட வெயில் என்ன பண்ணுச்சுன்னா கண்ணி மிக நேரத்துல மறைஞ்சிடுச்சான். புழுங்கிட்டு ஒரு மாதிரி புழுக்கம் ஏற்படுச்சுன்னா சொல்லுவோம் இல்லையா, என்ன இவருடைய புழுக்கமா இருக்கு அப்படிங்கிறோம்ல, அதுதான் புழுங்கிட்டு. பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். பாண்டியன் என்ன பண்றா, ஆஹா என்னடா அது கொளுத்து கொடுந்த வெயிலும் போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு, ஒரே புழுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தூங்கிட்டு இருந்தவன் என்ன பண்றான், எழுஞ்சு போய் அண்ணாந்து பாக்குறானா மேகத்தை. மேகம் எப்படி இருக்குது, மேக பொதிகள் பறந்து திரண்டு ஒன்றி கும்மிருட்டாய் இறுகி நின்றன.
அதாவது மேக பொதிகள்லாம் மேகத்து பக்கத்துல மேகம் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, வெள்ளை வெள்ளையா அந்த பொதிகை எல்லாம், அதெல்லாம் அப்படியே பறந்து அப்படியே திரண்டு போய் எல்லாம் ஒன்றா கூடிடுச்சான். கும்மி இருட்டா அப்படியே ஒன்னா கூடி இருந்துச்சான். சரிங்களா? அலைகள் எண்ணெய் பூசியை போல் முழு முழுவென நெளிந்தன. கடல்ல அடைக்கக்கூடிய அலைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, எண்ணெய் எடுத்து ஊத்துனா எப்படி இருக்கும், பல பல பலன்னு அதான் முழுவென அப்படியே எண்ணெய் தடவி விட்ட மாதிரி அப்படியே இருந்துச்சான். காற்றையே காணும், காத்தே அடிக்கல, அப்படியே இருண்டு போய் இருக்குது, ஒரே இறுக்கம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க நிலவுகிறது. கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. கிடுகிடுக்கும் இடி அப்படியே முழக்கம் எப்படி இருக்குதான், கிடுகிடுகிட்டு இருக்குதான். மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தனா, மின்னல் ரொம்ப சவுண்டா கீச் 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 என்று எப்படி சவுண்ட் வரும், அந்த மாதிரி நல்ல மின்னல் சவுண்ட் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். டிமில் டிமிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருதான். அப்படியே வானையே புழக்கிற அளவுக்கு. வானம் உடைந்து கொட்டு கொட்டு என்று வெள்ளம் கொட்டியது. மழை பீச்சு அடிச்சுட்டு என்ன ஆகுது, வெள்ளமா மாறி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். இங்க பார்த்தாலும் வெள்ளம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சான். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. சூறாவளினா ரொம்ப சாதாரண காற்று பெருங்காற்றா மாறிச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், பெரிய சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம். மாறிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா மழையதான் மாறின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் காற்று, இதெல்லாம் வேகமா கலந்து வந்து கூடி கலந்து வந்து அப்படியே குதிச்சுக்கிட்டு கெக்களிக்குதான். கெக்களிக்குதுன்னா நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம், ஏன் இப்படி கெக்களிக்கிற அப்படின்னு வச்சு நகைச்சுவே சொல்லுவோம். அதாவது ரொம்ப மிக ஓவரா போறது என்னன்னு சொல்லுவோம், கெக்களிக்கிறன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை தான் இங்க ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதாவது சூறாவளியும் மழையும் காற்றும் அப்படியே கெக்களிக்குது, அதாவது தாண்டம் ஆடுதான், கண்ணா புலன்ட்டு திசை மாதிரி நிக்குதான். தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது. தொங்கான் என்றால் கப்பலை தான் என்னன்னு சொல்லுவோம், தொங்கான் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அழகிய தமிழ் வார்த்தை தான், தொங்கான். அந்த தொங்கானுங்கிற அந்த கப்பல் எப்படி இருக்கான், அப்படி இப்படிமா தாவி குதித்து விழுந்து அப்படியே திணறி தத்தளிக்குதான். பாண்டியன் அதுல போயிட்டு இருக்காரு. அப்படியே போட்டிட்டு இருக்கும்போது, கப்பல் போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் என்னவாகுதான், இப்படி அப்படிமா தத்தளிக்குதான். இதை கீழே நம்ம அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க. இங்க தொங்கானுங்கிறது தெரியாம நம்ம போயிடுமுங்கிறதுக்காக தான் அதுக்குள்ள அர்த்தத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொங்கான்னா கப்பல். எலும்புகள் முறிவது போல் நொறுநெருவன நொறுங்கல் ஒளி. நம்மளுடைய எலும்பு எப்படி ஒடிஞ்சிருச்சுன்னா, நம்ம முறிஞ்சிருச்சுன்னா எப்படி நொறு முறிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், அது ஒரு சவுண்ட் வந்ததோட அந்த மாதிரி இருக்குதான் அந்த ஒளியானது. தலைக்கு மேல் கடல் இருட்டிருட்டு எப்படி இருக்கு, தலைக்கு மேல கடல் எப்படி இருக்கு, நம்ம தலையை நிமிர்ந்து பார்த்தோம்னா கடல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இருள அதிகமாகி இருட்டாகி, அடடா என்ன இது இருட்டு 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 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதான். கடல் மலை புயல் வானம் எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வடக்கையால் பற்றி கிடந்தான் பாண்டியன். என்னடா அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கடலோட மழை புயல் வானத்தெல்லாம் பாக்குறானா, எங்கிருந்தோ தொங்கிய அந்த வடக்கயிற்று, அந்த கப்பல்ல நம்ம கட்டிருப்போம் இல்லையா கயிறு, அது அப்படியே தன்னுடைய வலக்கையால பற்றி பிடிச்சுக்கிறானா பாண்டியன். ஐயோ கப்பல் எங்கேயாச்சும் நம்மளுக்கு திசை மாதிரி போயிடுமேங்கிற பயத்தோட அந்த கயிற்றை பற்றி பிடிச்சுக்கிறானா. திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது. எப்படி இருக்குன்னா, ஒரு அமைதி பாய்ஞ்சு அவனை மிரட்டுற மாதிரி இருக்கான் திடு திடு என்று. வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன. வானம் ஒரு மாதிரி கடல் ஒரு மாதிரி பிரிச்சு வச்சா எப்படி இருக்கும், அப்படியே எல்லாம் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கிற சூழல் அவனை ரொம்ப அப்படியே படபட என்று ஆக்குதான். பலகை அடைப்புகளில் இருந்த கப்பித்தான் கத்துகிறான். கப்பித்தான் என்றால் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, தலைமை மாலுமி கேப்டனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கப்பித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பலகை அடைப்புக்குள்ள இருந்த, அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த கப்பல்ல பலகை வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதாவது கேப்டன் ஓட்டுருக்க இடத்திற்கும் பயணிகள் அமர்ந்திருக்கிற இடத்திற்கும் ஒரு தடுப்பு தான் என்ன அது, அந்த பலகை. அந்த இடத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது, யாருன்னு பார்த்தா யாரு அந்த இடத்துல இருக்கிறா, கேப்டன் இருந்து கத்துறாராம். அடடா எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்காரு. ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு, அந்த மாலுமி இருக்காரு இல்லையா கேப்டன், அவர் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு. பாண்டியன் எழுந்தான். ஒரே சவுண்டு கேட்டு பாண்டியன் எழுந்து போய் எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. அடடா எங்கெங்க இடுக்குலாம் இருந்த உருவம் எல்லாம் ஏஞ்சி, ஐயோ என்ன சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தலையை தூக்கி பாக்குதான். தொங்கான் தள்ளாடுகிறதான். கப்பல், தொங்கான்னா என்ன சொன்னோம், கப்பல் என்ன ஆயிடுச்சு, தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி அசைவு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அலைகள்லாம் மேல எழும்புது. மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. மலை அளவுக்கு என்ன ஆகுது, அலைகள்லாம் எம்பி போயிட்டு வருதான். மலையில எப்படி மோதி வர அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு
அந்த உயரமானது இப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதான். தட்டு தடுமாறி நடந்து ஓடினர். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த கப்பலே இந்த இருந்த இடத்த விட்டு எல்லாரும் ஓடுறாங்களாம் தட்டு தடுமாறி. வானும் கடலும் வழியும் வானும் கடலும் வழியும் மலையும் மீண்டும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. அதாவது வானம் இருக்கு இல்லைங்களா, கடலுக்குள்ள இடைவெளி எப்படி இருக்குதுன்னா, அந்த வலியானது, இந்த இடத்துல வலின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காற்றதான் வலின்னு சொல்லுவோம். அந்த காற்றும் மழையும் மீண்டும் மீண்டும் வந்து ஒன்று கூடி என்ன பண்றதான், ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துதான். வானம் பிளந்து தீ கக்குகிறது. வானம் என்ன பண்ணுது, இடி மின்னலாம் அதிகமாயிடுச்சு இல்லைங்களா, அதனால தீ பிளம்பு மாதிரி அப்படியே கக்குதான், அப்படியே கொட்டுதான் எல்லாமும். மழை வெள்ளம் கொட்டுகிறது. மழை வெள்ளம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கொட்டிட்டு இருக்கு, வானத்தை பாத்தீங்கன்னா தீ கக்கிக்கிட்டு இருக்குது. வலி காற்றானது என்ன பண்ணுதுன்னா முட்டி புரட்டுகிறது, இங்கிட்டு அங்கிட்டுமா புரட்டுகிறதாம். கடல் வெறி கூத்தாடுதான். கடல் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, நம்ம ஒரு வெறித்தனம் வந்தா எப்படி கூத்தாடுவோமோ, ஒரு மனிதனை எப்படி கூத்தாடுவானோ அது மாதிரி கடல் என்ன பண்ணிட்டு இருக்கு, வெறி கூத்தாடுகிறதாம். தொங்கான் நடுநடுங்கி தாவி தாவி குதித்து விழுந்து நொறு நொறு என நொறுங்குகிறது. அந்த கப்பலானது என்ன பண்ணுதுன்னா நடுங்கிக்கிட்டு தாவிக்கிட்டு குதி என குதித்து விழு என விழுந்து நொறு என எப்படி ஆகிடுது, நொறுங்கிடுச்சான். முகத்தில் வெள்ளம், நம்ம முகத்துலலாம் அந்த வெள்ளம் வந்து நம்மள அப்படியே சூழுகிறது. உடலிலும் வெள்ளம், அது முகத்தை மட்டுமா சூழ்ந்துச்சுன்னு கேட்டா உடம்புலயும் வந்து தாக்குகிறதா அந்த வெள்ளமானது. கால் கையெல்லாம் வெள்ளமா, உடையெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சான். உடலை இறுக்கி இறுக்கி ரம்பமாய் அரிக்கிறது. இந்த இதெல்லாம் பற்ற நமக்கு எப்படி இருக்கும் உடம்பு, ஒரு ரம்பத்தை போட்டு அறுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிடுச்சான். தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது. கப்பல் எப்படி இருக்கு, தாவி அப்படியே விழுந்துட்டு அப்படியே சுழலும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சான். மூழ்கி நீந்த ஆரம்பிச்சிருச்சா. சில கப்பல்கள்லாம் குட்டி குட்டியா அந்த படகெல்லாம் போது பாருங்க, அதெல்லாம் அப்படியே மூழ்கி அப்படியே தண்ணியில பாத்தீங்கன்னா நீந்திக்கிட்டே போகுதான். அதுல சிலது தாவி தாவி நீந்திக்கிட்டு இருக்குதான், தாவி நீந்துகிறது. இருட்டிருட்டு கும்மிருட்டு குருட்டிருட்டு சிலு சிலு மரமரப்பு அந்த அளவுக்கு சொல்ல முடியாத வார்த்தைகளால இந்த இடத்துல வர்ணனையால தீட்டுகிறார் ஆசிரியர். அந்த இருட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு, இருட்டு கும்மிருட்டான். அந்த அப்படியே உடம்பெல்லாம் அப்படி மரத்து சிலு சிலுத்து போயிடுச்சுங்கிறோம் பாத்தீங்களா, அதான் சிலு எப்படி ஆயிடுச்சான் உடம்பெல்லாம், மரத்து போற அளவுக்கு ஆயிடுச்சுங்களாம். அத வந்து அந்த வார்த்தைகளால சொல்றாரு. இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. அது சீனாலதானே நடக்குது, இந்தோனேஷியால. அப்ப அங்குள்ள பிசாசுகள்லாம் எப்படி நம்மள தாவி பிடிச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குதான். மூட்டைகள் சிப்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன. இது அப்ப கடல்ல எல்லாம் இருக்கிறது, கப்பல் நிறைய கப்பல் சின்ன படகுல எல்லாம் என்ன பண்ண, மூட்டை முடிச்சுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது சிப்பம்னா அந்த மூட்டை அது கட்டி வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன மூட்டைகளை கட்டி வச்சிருந்தா என்னன்னு சொல்லுவோம், சிப்பங்கள். சின்ன சின்ன மூட்டைகளை கட்டி வச்சிருக்கிறதா என்னன்னு சிப்பங்கள்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் அப்படியே நீந்தி ஓடி அப்படியே மறைஞ்சிடுச்சான் கடல்ல. தொங்கான் குதித்து விழுந்து நொறு என நொறுங்குகிறது. கப்பலானது என்ன பண்ணுது, குதித்து விழுந்து நொறு என நொறுங்கிடுச்சான். குதித்தெழுந்து நொறுங்கும் போது அப்புறம் சுழன்று கிறுத்து கூத்தாடுதான். அப்படியே சுழற்சியாக கிறுவென்று கூத்தாடுகிறதாம். கடல் அலை அடிக்கிறது. கடல் அலை ஒரு பக்கம் வேகமா அடிச்சுக்கிட்டே போகுதாம். என்ன இது, சூரிய வெளிச்சம், சூரியன் சூரியன் சூரியன், சூரிய வெளிச்சமே இல்ல. அப்படியே சூரியன்லாம் எங்கன்னு தேடுற அளவுக்கு இருக்கான். தொங்கானில் நீர் நெளிகிறது. தொங்கான்ல கப்பல்ல என்ன ஆயிடுச்சு, நீரெல்லாம் உள்ளார புகுந்து ஆரம்பிச்சிடுச்சுங்களாம். பாய்மரம் ஒடிந்து கிடைக்கிறதாம். அந்த பாய்மர கப்பல்னு சொல்றோம்ல, அந்த மரத்தால தானே அந்த இதெல்லாம் அதுக்கு எப்படி போட்டிருப்பாங்க, துணியால கட்டி வச்சிருப்போம் இல்லையா, அதான் பாய்மர கப்பல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த பாய்மரத்துல எல்லாம் அப்படி அந்த மர இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே ஒடிஞ்சு கிடக்குதான். கொப்பளிக்கும் பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றன. அந்த கப்பல்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பவ்வம்னா இந்த இடத்துல பவ்வனா என்னடாதுன்னு முழிக்க கூடாது நம்ம, அது என்ன, அது கடலை தான் என்னன்னு சொல்லுவோம். பவ்வ நீர்னா கடல். அப்ப கடல் நீர்ல உள்ள மாலுமிகள்லாம் சொல்லியிருக்க கேப்டன், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணீர்ல கடல் நீர்லாம் வந்து உள்ளார பூந்துடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொண்டு அப்படியே இறைச்சி ஊத்துறாங்களாம். ஓட்டையே அடைக்கிறார்கள். சில இடத்துல ஓட்டெல்லாம் போட்டுடுச்சான், அதெல்லாம் அப்படியே அடைச்சு வச்சுட்டு ஆப்பு அடிக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆப்புனா என்னன்னா அந்த ஓட்டையை மூடுறது. எனக்கு ஆப்பு அடிச்சுட்டான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம உதாரணத்தை சொல்றோம் இல்லையா, அது என்னன்னு கேட்டா ஏற்படுற ஓட்டைய மூடுறதுக்கு பேர் தான் என்ன, அது ஆப்பு. அப்ப மாதிரி அந்த உள்ள அந்த ஓட்டையெல்லாம் என்ன பண்றாங்க, துணிகள்லாம் வச்சு அடைச்சு வச்சு அந்த தண்ணி எல்லாம் உள்ளார ஏறாத அளவுக்கு பாத்துக்கிறாங்களாம். மரம் வெட்டுகிறார்கள். மரம்லாம் அப்படி சாஞ்சு கிடக்குல, அதெல்லாம் வெட்டி விடுறாங்க.
சில மரம் வந்து சீராயிர மாதிரி இருக்கு, அதனால என்ன பண்றாங்க, செதுக்குறாங்க, நம்ம கண்ணெல்லாம் குத்துற மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் செதுக்கி விடுகிறார்கள். தொங்கானின் இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. கப்பல்ல பார்த்தோம்னா நம்ம கப்பல் தான் இப்படி இருக்கான்னு கேட்டா 2 சைடு திரும்பி பாக்குறாங்க, இருபுறமும் பின்னாடியும் திரும்பி பார்த்தா தேயிலை பெட்டிகள், டீ போடுறோம் இல்லையா தேயிலை, அந்த வச்சிருக்கிற பெட்டிலாம் கப்பல் மூலியமா தானே எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி புகையிலையும் சிப்பங்களா கட்டி மூட்டை மூட்டையா எடுத்து வச்சு கப்பல் மூலியமா தானே வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க. அப்படியாப்பட்ட இதெல்லாம் என்னவா இருக்குதான், மிதந்து வருதான், மிதந்து வருகின்றன. பாண்டியன் நாற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றானா. பாண்டியன் தன்னுடைய கப்பல் நின்று நாலா பக்கமும் சுற்றி மலைச்சு போயிட்டானா, அதாவது தன்னையே அறியாம அப்படியே வியந்து நிக்கிறானா, அதான் மலைத்து நின்றான் அப்படின்னு சொல்றோம். கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தது என்று கணக்கிட முடியவில்லை. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு, ஆனா அது எவ்வளவு மணி நேரம் நீடிச்சுன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குதான் அந்த நிகழ்வுகளோட. தொடங்கிய போதோ முடிந்த போதோ, முடிந்து வெகு நேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. எப்ப தொடங்குனுச்சு எப்ப முடிஞ்சிச்சுன்னே தெரியல. கடிகாரத்தெல்லாம் யாருமே பார்க்கலையா. அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு மலைப்பை ஏற்படுத்திருச்சா நமக்கு. எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன. ஏற்பட்டுல காத்தடிச்சா என்ன ஆகும், இவ்வளவு சூழல் ஏற்பட்ட கடிகாரம் ஓடுமா, ஓடாது, எல்லாம் நின்று போய் கடந்துச்சான். தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. கப்பல் வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்கான்னு கேட்டா இல்ல, தன் வசம் இல்லாம அது என்ன தடுமாறி தத்த வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூட்டைகளும் மிதந்து உடன் வந்தன. கடலை கூத்து நடந்த போது நம்ம பார்த்தோம், எல்லாம் கேப்டன் தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த பெட்டி சிப்பம் மூட்டை எல்லாம், அதெல்லாம் மிதந்து அப்படியே நம்ம அந்த கப்பல் போற இடத்தோடய அதுவும் அப்படியே பின்னாடியே வருதான். புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சு பெறவில்லை. அதாவது அந்த ஏற்பட்ட அந்த மயக்கத்திலிருந்து யாருமே பயணிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து அவங்க வெளியே வரல. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தன்னை அறியாம அப்படியே தெளிச்சு பிரமிச்சு போய் நின்னாங்களாம். பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, எப்போது போய் சேரலாம், பதில் சொல்வார் யாரும் இல்லை. இந்த இடத்துல பினாங்குன்னா ஒரு துறைமுகத்தோட பேருங்க, அந்த இந்தோனேஷியாவில் உள்ள துறைமுகத்தோட பேர் தான் என்னன்னா பினாங்கு. அது எவ்வளவு தூரம் இருக்கும், அங்க போய் அடையணும் இல்லையா, அது எங்க இருக்கோ, எப்ப போய் அடையிறோமோ, எப்ப போய் சேர்றோமோன்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாவே பதில் சொல்ல முடியாம அப்படியே திணறிக்கிட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. யாருமே இல்லையே நமக்கு உதவி செய்ய அப்படின்ட்டு. இரவில் மேல் தட்டுக்கு வந்து கப்பித்தான் இரவில் மேல் தட்டுக்கு வந்து, அதாவது அந்த மேல் தட்டு இருக்கு இல்லையா, இரவு நேரம் ஆயிடுச்சு, அந்த மேல ஒரு தட்டு, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த இடத்த மேல ஏறி நின்றுகிட்டு கப்பித்தான் என்ன பண்றாரு, மாலுமி வானையும் கடலையும் ஒரு சுட்டு பார்த்து விட்டு தலையை சொரியலானாராம். அந்த முனையில நின்று எங்கடா தூரம் வருதுன்னு சொல்லிட்டு கேப்டன் பாக்குறாராம். நம்ம வானத்தின் கடலையும் சுத்தி பார்த்துக்கிட்டு ஐயோ தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குதே, நான் என்ன பண்ணுவேன், எங்க எப்ப நம்ம போய் சேர போறோமோ, எந்த இடத்த அடைய போறோமோன்னு சொல்லிட்டு அந்த கப்பித்தான் இருக்காரு இல்லையா மாலுமி, தன்னை அறியாம புலம்பிக்கிட்டே நிக்கிறாராம். பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான். பாண்டியன் தானே அதுல பாத்துட்டு இருக்கான். அவன் போய் அந்த கேப்டன் கேக்குறானா, என்ன நம்ம போய் நெருங்கிட்டோமா, நம்ம உள்ள இடத்த அடைஞ்சிட்டோமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேக்குறானா. கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியும் சொன்னான். அவன் என்ன பண்ணுவான், அந்த கேப்டன் என்ன மொழியை சேர்ந்தவர், சீன மொழியும் மலாய் மொழியும் கலந்து பேசக்கூடியவரா அவருடைய இதுல சொல்றாரு. இது மாதிரி நம்ம இனிமேல் பயம் இல்லப்பா, 2 நாட்கள நம்ம கரையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாராம். இனிமேல் பயம் இல்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன்கிட்ட. அன்றிரவு யாரும் உண்ணவில்லை, பேச்சாடவில்லை. அந்த இரவு எப்படி கடந்துச்சுன்னா, அந்த நேரம் சாப்பாடு கூட இல்லாம, யாருமே உணவுங்கிற எண்ணம் கூட இல்லாம ஒருத்தர் பேசிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சான். அன்றிரவு யாரும் உண்ணவும் இல்லை, பேச்சாடவும் இல்லை. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். மறுநாள் காலைல பாத்தீங்கன்னா அந்த இரவு அடைஞ்சோன்ன சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சான். கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்த பிந்தியதாய் வந்து மொத்து மொத்தென்று தொங்கானை மோதின. எப்படி இருக்கு, பல இயல்பான நிலையை கொஞ்சம் கொஞ்சமா அடையுதான். கடல் அலைகள்லாம் எப்படி இருக்கு, முந்தைய நாள இல்லாம பிந்தியதா பின்னால அடைஞ்சு எல்லாம் ஆயிடுச்சு, மொத்த என்று அப்படியே கப்பல் அப்படியே அடையிற மாதிரி இருந்துச்சான். பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. பறவை மீன்னா நம்ம பார்த்திருப்போம் கடல்ல, மீன்கள்லாம் அப்படி பறந்து பறந்து லைட்டா ஒரு ஸ்டெப் பறந்து 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 போகும் பார்த்தீங்களா, அப்படி துள்ளி துள்ளி குதிச்சு போவீங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், பறவை மீன்கள், அதாவது பறக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு ஸ்டெப் அப்படி துள்ளி துள்ளி மேலையும் கீழே அப்படி இறங்கி இறங்கி குதிச்சுட்டு போமா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது. அந்த மாதிரி இருபுறமும் எப்படி இருக்கும், அதெல்லாம் அப்படியே பறந்து விளையாடிக்கிட்டு போதான். ஏன்னா அந்த சூறாவளி காற்று எல்லாம் தான் நின்றுடுச்சு, இதுக்கப்புறம் இயல்பான நிலைக்கு அதுங்கெல்லாம் திரும்புதான்.
தொங்கான் மிதந்து சென்றது. கப்பல் என்ன ஒரு இயல்பா மிதந்து செல்ல ஆரம்பிச்சிருச்சான். கடலின் இழுவைக்கு இணங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இழுத்து 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 அந்த இழுவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லைட்டா இணங்கிக்கிட்டே போனுச்சான். பகல் இரவாகி பகலாகி இரவாகியது. அன்னைக்கு நாள் ஒரு பகல் என்ன ஆயிடுச்சு, இரவாயிடுச்சான். இரவு பகலாயிடுச்சு, பகல் மறுபடியும் இரவாயிடுச்சு. திரைமதி வெளிச்சம் சிந்திற்று. திரை மதினா நிலவு. அந்த நிலவு அந்த பிறைக்கு ஏத்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, வெளிச்சம்லாம் அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சு. கருநீல வானில் அந்த கருநீளமா இருக்கக்கூடிய வானம் என்ன ஆயிடுச்சு, விண்மீன்கள்லாம் சுமந்தபடி வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி அப்படியே நின்றன. அழகா வானம்லாம் இயல்பான நிலைக்கு போகுது. விண்மீன்கள்லாம் அப்படியே மின்னுங்க ஆரம்பிச்சிருச்சான் ஒளியோட. உப்புங்காற்று உடலை வருடியது. மறுபடியும் உப்பு காத்து தானே நமக்கு அடிச்சிச்சு, அதெல்லாம் உடலை ரொம்ப அப்படியே வருடி பார்த்துச்சான். அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளென முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்தன. இங்க அவுளியா மீன்கள் அப்படின்னா எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, கடல் பசு. அந்த கடலை ஒட்டி அந்த பசுமாடுகள்லாம் அப்படி மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அது மட்டுமா இருந்துச்சு, அது மட்டும் இல்ல, கண்மாயி அந்த கரையை கடக்கிற இடத்துல, அந்த கண்மாயினா அந்த கரை ஒதுங்குற இடத்துல என்ன இருந்துச்சு, முதுகு தெரிகிற அளவுக்கு என்ன அது மூழ்கி நீந்து எருமையெல்லாம் அப்படி மூழ்கி மூழ்கி நீந்திக்கிட்டு நின்றுச்சுங்களாம். முனங்கள் ஒளியோடு பின் தொடர்ந்தோன. அலைகளும் நெளிந்தோடின. அப்படியே அலைகளும் இயல்பா அப்படியே நெளிந்து 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 ஓடுனுச்சுங்களாம். கடற்கூத்துக்கு பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல இருந்ததுதான். அதாவது கடற்கூத்து எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுங்க இல்லையா, ஒரு 5 நாள் ஆயிடுச்சு, மாலை நேரமும் வந்துடுச்சு. அப்ப வானத்தோடு வானமா கடலோடு கடலமா இருக்கிற மாதிரி மரம்லாம் அப்படி பச்சை பச்சைன்று தெரிவது போல இருந்துச்சான். சுமார் அரை மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்காக படகு வர்றதுக்காக விளக்குகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விளக்குகள்லாம் அப்படி தெரியற மாதிரி இருந்துச்சு. ஓஹோ, கரை 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 என்று கத்த ஆரம்பிச்சுட்டானா. ஓ, கரைகிட்ட நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் முற்பகல்ல பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். அடுத்த நாள் பார்த்தா முற்பகல்ல மதிய நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பினாங்கு துறைமுகத்துக்கிட்ட நெருங்கிட்டாங்களாம். மணிக்கூண்டு தெரிஞ்சிச்சான். மணிக்கூண்டு தெரிகிறது. கட்டட வரிசை, அங்க உள்ள கட்டடங்களும் தெருவில் தெரியும் வண்டிகள்லாம் போக ஆரம்பிச்சன. ஆட்கள் எல்லாரும் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. தொங்கான் கப்பலானது என்ன ஆயிடுச்சுங்கன்னா, கரையை நெருங்கி போய் நின்றுச்சான். கரையை போய் நெருங்கி நின்றுச்சு. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன. நிறைய கப்பல்கள்லாம் அப்படி நாவாய்கள்லாம் கப்பல்கள் அங்க என்ன தொலை தூரத்துல பார்த்தோன்னா நிறைய அப்படி அடுக்கி இருந்துச்சான். ஒவ்வொன்றிலும் ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருந்துச்சான். எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருந்துச்சான். பிளவான் பிளவான் அப்படின்னு சொல்லிட்டு சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படகுல இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர். அதாவது அந்த பிளவானுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த சுமத்ராவில் உள்ள பிரயாணிகள்லாம் வச்சிட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு துடுப்பு சின்ன படகுல ஏறிட்டு போய் துடுப்பால நீந்தி நீந்தி அந்த போகும் இல்லையா அந்த படகு, அதுல போய் இறங்கி அங்க நடைபாதை இருக்குது, அதுல ஏறி நடந்துட்டு அங்க சீட்டு கொடுக்குற சுங்க அலுவலர்கள் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் ஒரு பிரயாண சீட்டு நாங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி சீட்டையை நீட்டுறாங்களாம். தமிரோ ஜப்பானிய அதிகாரி உரிமினார். நீங்களாம் என்ன தமிழா அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய அதிகாரி கேட்கிறதாம். யா மஸ்தா, ஆமான்னு சொல்லிட்டு தமிழர்கள் தான் என்று தலை குனிந்து வணங்கி தெரிவித்தனர். ஆமா, நாங்களாம் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு வணங்கி தன்னுடைய பதிலை தெரிவிச்சாங்களாம். பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார். உடனே ஒரு சில நிமிஷம் பார்த்துட்டு எல்லா பிரயாணிகளையும் என்ன பண்றாரு, சீட்ல அதாவது ஒரு சீல் வச்சு கொடுத்துட்டு நீங்களாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதோட இந்த கதை ரொம்ப அழகாக இந்த துணைப்பாடம் முடியுது. நாங்க சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நீங்க ரொம்ப அழகா வாங்கி இந்த சிறுகதை எழுதும் போது நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இதை எல்லாரும் நல்லா நுட்பமா கேளுங்க, புரிந்து கொண்டு நல்லா படிங்க. வணக்கம்.